எப்படி இருக்கும் மனுஷனுக்கு? மிகுந்த பசி. ஏன்னா ஒரு நாள் 2 நாள் சாப்பிடலனாலே நமக்கு எப்படி இருக்கு? பயங்கரமாக பசி எடுத்துக்கிச்சு இல்லையா? அப்போ இவர் 40 நாள் ஒன்றுமே சாப்பிடாம அன்னம் தண்ணி பூசியாமல் இருக்கிறாரு. அப்போ 40 நாள் முடிஞ்சு அவர் வெளியில் வரும்போது வசனம் சொல்லுது அவருக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று என்று சொல்லி. அப்போ மிகுந்த பசி அவருக்கு இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ சாத்தான் வந்து என்ன சொல்கிறான்னா, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்களாக்கும் அப்படின்னு சொல்கிறான். தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை என்ன செய்யுங்க? அப்பமாக்குன்றான். இந்த நேரத்தில் இதை சொல்கிறதுக்கு என்ன விஷயம், என்ன காரணம், என்ன அவசியம்? கல்லை அப்பமாக்குங்க, கல்லை வந்து சாப்பாடாக மாற்றுங்க, கல்லை வந்து பிரெட்டாக மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ அதுக்கு அவசியம் என்ன வந்துச்சு? ஏன் இப்போ கல்லை அப்பமாக மாற்றணும்? அவருக்கு பசியாக இருக்கிறது. அதை யார் புரிஞ்சுக்கிட்டான்? பிசாசு புரிஞ்சுக்கிட்டான். இந்த பசி நேரத்தில் இன்னும் கொஞ்சம் இதை தூண்டி விட்டா இவர் இந்த நம்ம பேச்சை கேட்டு என்ன பண்ணுவார்? இதெல்லாம் செய்வார் அப்படின்னு சொல்லி அவனுடைய எண்ணங்கள். அப்போ பசியை கண்டுபிடிச்சி அந்த பசி நேரத்தில் இந்த பிட்டை போட்டு அவர் அதன்படி செயல்படுவார்ன்றது சாத்தானுடைய நம்பிக்கை. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு பதில் சொன்னார், மனுஷன் அப்பத்தினால சாப்பிட்றது பிழைக்கிறது கிடையாது, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் என்ன செய்வான்? பிழைப்பான். இந்த கல்லை நான் அப்பமாக்கி தான் சாப்பிட்டு உயிர் வாழணும் என்பது கிடையாது, தேவையில்லை என்றார். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளுடைய சுச்சுவேஷன் என்னவா இருக்கிறதோ அதுக்கு ஏற்றபடி ஒரு பிட்டை போடுறது தான் யாரு? பிசாசு. அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குதா, அதுக்கு ஏற்றபடி ஒரு பிட்டை கொண்டாந்து போட்டாலும் நீங்கள் பயந்துருவீங்க. உங்களுக்கு ஒரு வியாதி இருக்கிறதா, அந்த வியாதிக்கு ஏற்றபடி ஒரு பிட்டை கொண்டாந்து போட்டால் நீங்கள் பயந்துருவீங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் வியாதின்ற ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு வியாதியில் நீங்கள் இருப்பீங்க. அந்த நேரத்தில் ஒரு செல்ஃபோனை நீங்கள் பார்ப்பீங்க, அந்த வியாதி சம்மந்தப்பட்டதாகவே ஒருத்தன் வீடியோ போடுவான். இப்போ அந்த வியாதி சம்மந்தப்பட்ட அந்த வீடியோ நீங்கள் செல்லில் பார்த்துட்டிங்கன்னா, யூடியூப்பில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் 2 பயம் எடுத்துக்கும். கரெக்டாக உங்களுக்கு எந்த நேரத்தில் அந்த வீடியோ உன் கண்ணுக்கு அனுப்பணும், உன் பார்வைக்கு அனுப்பணும் என்பது யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு தெரியும். அல்லேலூயா. ஏற்கனவே இப்போ நீ நெஞ்சு வெளின்னு இருக்கிறியா? நெஞ்சு வெளியில் நீ ரொம்ப பயந்து போயிருக்கிறியா? இப்போ நீ அடுத்தது ஒரு பஸ்ஸில் நீ ஏறி பயணம் பண்ணாலும் கூட உன் பக்கத்து சீட்டில் உட்காந்துக்கிறவங்க எதை பற்றி தான் பேசுவாங்க? நேற்று எங்கள் ஊரில் ஒருத்தர் நெஞ்சு வெளியில் திடுக்குன்னு போயிட்டாரு அப்படின்வாங்க. இதை கேட்டவனே உனக்கு நெஞ்சு வலி இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது, நீ நெஞ்சு வலினால பயப்படுறன்றது அவங்களுக்கு தெரியாது. இதை கேட்ட உடனே இப்போ உனக்கு எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்களேன். அல்லேலூயா. இப்படி தான் பயமுறுத்துறது. கரெக்டாக அந்த டைம் தெரியும், பிசாசுக்கு தெரியும் எந்த நேரத்தில் உன் காதுக்கு எந்த மாதிரியான வார்த்தையை அனுப்பணுன்றது கரெக்டாக தெரியும். ஏன் அப்படின்னா அந்த ஒரு வார்த்தை உன் காதுக்குள்ளே நுழைஞ்சா நீ எவ்வளவு பயந்து சாவு என்பது அவனுக்கு தெரியும். அதனால் அந்த டைம் பார்த்து கரெக்டாக உன் காதில் அந்த வார்த்தையை அனுப்புவான். யார் மூலமாக வேணாலும் வருவான். அல்லேலூயா. ஆகவே உன்னுடைய சூழ்நிலையை சாத்தான் புரிந்து கொண்டு இந்த நேரத்தில் இப்போ சும்மா இருக்கும்போதே நீ ஏதாவது சொன்னால் நீ பயப்பட மாட்டேன். நீ நல்லா இருக்கும்போது ஏதாவது உனக்கு பிரச்சனை இல்லை, அந்த டைமில் ஏதாவது உனக்கு சொன்னால் நீ பயப்பட மாட்டேன். ஆனால் உனக்கு பிரச்சனைன்னு ஒன்று இருக்கும்போது, அந்த பிரச்சனையை குறித்து உனக்கு லைட்டாக கொஞ்சம் பயம் இருக்கும்போது, இந்த நேரத்தில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டோம்னா, எரியிற அடுப்பில் எண்ணெயை ஊற்றினோம்னா இன்னும் கொஞ்சம் எரிய மாதிரி உனக்கு இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை போட்டோம்னு சொன்னால், இந்த நேரத்தில் இந்த வீடியோ உனக்கு காமிச்சோம்னு சொன்னால் உனக்கு என்ன ஆகிடும்? பயம் வந்துவிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகியனால பயப்படுகிற இந்த சூழ்நிலை, பயப்படுகிற ஒரு ஆவி, அது கர்த்தர் கொடுக்கிற ஆவி கிடையாது. அது யாருடைய ஆவி? சாத்தானுடைய ஆவி. அதனால் எதுக்காகவும் நீங்கள் என்ன செய்யாதீங்க? பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இதை நம்ப மாட்டேங்கிறோம், பிசாசு சொல்கிறத நம்புகிறோம். கர்த்தர் சொல்கிறார், பயப்படாத, நான் இருக்கிறேன் உன் கூடன்றாரு. ஆனால் அது நம்மளுடைய விசுவாசத்துக்கு எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறோம். சாத்தான் கொடுக்கறத தான் என்ன பண்ணுறோம்? எடுத்துக்கொள்கிறோம். ஆமாம், நான் செத்துருவோம் போல இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை விடுவிக்கும்படிக்கு அவர் என்ன செய்தார்? மரணத்தை ஜெயித்தார். ஹல்லேலூயா. ஆகையினால எந்த காரியத்தை குறித்தும் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். எதுக்காக பயப்படுறீங்க? ஏன் பயப்படுறீங்க? எந்த காரியம் உங்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறது? சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ராத்திரியில் ஒரு சொப்பனம் கண்டாலே போச்சு, அவ்வளோதான்.
ராத்திரியில் ஏதோ ஒரு கனவு கண்டுடுவாங்க. அதுக்கே அவங்க பயந்து வீட்டில் இருக்கிற எல்லாரையும் பயந்து எல்லாரையும் பயப்பட வச்சு அழுது புலம்பி ஏதாகிலும் ஆயிடுமோ. சாத்தானுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்குள்ள அவிசுவாசத்தை கொண்டு வருவது. உங்களுக்குள்ள என்னத்தை கொண்டு வரணும்? அவிசுவாசத்தை கொண்டு வரணும். நீங்க என்ன செய்யணும்னா விசுவாச அறிக்கையிடணும்.